ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உஷா ஸ்போக்கன் ஹிந்தியில் ரொட்டீன் டியூட்டிஸ், அதாவது கண்டினியூ. நேற்று பார்த்தோம் இல்லையா, அதனோட கண்டினியூஷன். हमारे स्कूल 9:30 बजे शुरू होते हैं और शाम को 3 बजे बंद होता है. Our school starts at 9:30 a.m. and ends at 3 o'clock. எங்கள் பள்ளி 9:30 மணிக்கு துவங்குகிறது, மேலும் 3 மணிக்கு மூடுகிறது. हमारे स्कूल 9:30 बजे शुरू होता है. எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? 9:30க்கு. और शाम को 3 बजे बंद होता है. ஈவினிங் எப்போ எண்ட் ஆகுது? 3 o'clock. அதுதான் சொல்லியிருக்கு. எங்கள் பள்ளி 9:30 மணிக்கு துவங்குகிறது, மேலும் 3 மணிக்கு மூடுகிறது. இதுதான் செகண்ட் ஒன். என்ன பண்ணுறோம்? அடுத்த ஸ்கூல் முடித்து அப்புறம் மைம் 4 बजे घर वापस आता है. ஸ்கூல் முடிஞ்சோன்னே எங்கே வரோம்? வீட்டுக்கு திரும்ப வரோம். ஐ ரிட்டர்ன் ஹோம் அட் 4 o'clock. நான் 4 மணிக்கு வீடு திரும்புகிறேன். எத்தனை மணிக்கு மூடுறது? மைம் 4 4 4 बजे घर वापस आता है. நான் 4 மணிக்கு வீடு திரும்புகிறேன். नाश्ता करके मैदान में जाकर खेलता हूँ. நாஷ்தானா சாப்பாடு. சாப்பிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? கிரவுண்டில் போய் விளையாடுறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஸ்கூலில் காலை 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறோம். போயிட்டு ஈவினிங் எத்தனை மணிக்கு வேண்டாடுது? 3 o'clock மூடிடுறது. அடுத்து 4 மணிக்கு நான் என்ன பண்ணுறேன்? வீட்டுக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? சாப்பிட்றேன். இதான் நான் ஒவ்வொன்றும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன், ஹிந்திலையும் அதே இங்கிலீஷ் மீனிங் எழுதியிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்கும் புரியணும்னு. ஓகேவா? ஆனால் யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ. ரெஸ்பான்ஸ் பண்ணாததுக்கு வெரி வெரி தேங்க்யூ. ஹேவிங் டிஃபன் ஐ ப்ளே இன் த கிரவுண்ட். சிற்றுண்டி முடித்துவிட்டு மைதானத்தில் விளையாடுகிறேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? போய் விளையாடுறேன் கிரவுண்டில். அடுத்தது மைம் ராத் கோ 8 बजे भोजन करता हूँ. ஐ டேக் மை டின்னர் அட் 8 PM. ராத்திரி எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன்? 8 o'clock. என்ன பண்ணுறேன்? டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிட்டு விளையாடிட்டு வரேன். விளையாட்டதுக்கப்புறம் ராத்திரி 8 மணிக்கு என்ன பண்ணுறேன்? சாப்பிட்றேன். மைம் ராத்துக்கோ 8 बजे भोजन करता हूँ. அடுத்தது ஃபிர் 10 बजे तक पढ़ता हूँ. எத்தனை மணி முடிய படிக்கிறேன்? 10 o'clock. தென் ஐ ஸ்டடி அப் டு 10 o'clock. நான் 10 மணி வரை படிக்கிறேன். அடுத்தது 10:30 बजे மைம் सोता हूँ. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? 10:30க்கு தூங்கிடுறேன். ஐ கோ டு பெட் அட் 10:30 PM. இரவு 10:30 மணிக்கு தூங்குகிறேன். இதுதான் டெய்லி ரொட்டீன். ஓகேவா? நேற்றையோட கண்டினியூஷன். சாப்பிட்டுட்டு விளையாட போகிறான், திருப்பி நைட்டு சாப்பிட்றான், திருப்பி என்ன பண்ணுறான்? ஃபிர் 10 बजे கொஞ்சம் நேரம் 10:30 மணி முடிய படிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன? 10 மணி முடிய படிக்கிறான். அப்புறம் 10:30க்கு என்ன பண்ணுறான்? தூங்க போய்ட்றான். இதுதான் டெய்லி ரொட்டீன். இப்படி தான் பேசணும். நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக உங்களுக்கு வரும். ஓகேவா? உங்களுக்கு புரியலைன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நானும் பைத்தியமாகி சொல்லிட்டு தான் இருக்கேன், யாரும் கேட்குறதா இல்லை. தன்யவாத் ஸ்டூடெண்ட்ஸ்.